நல்லா தான் இருந்துச்சு. அதர்வா செமையாக நடிச்சுக்கிறாரு. ப்ளஸ் அவர் டான்ஸும் சரி எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாரு. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாகவும் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் ஃபகத் ஃபாசில் காம்போ செமையாகவே இருக்குது. ஃபைனலில் இருக்கும். நல்லா தான் போய்க்குது. இல்லை இன்னும் பார்க்கல. அவர் ஃபேஸ் மட்டும் அப்படி தெரியுது. அதர்வாவோட ஃபேஸ் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். சாங்ஸும் சரி மியூசிக்கும் சரி தமன் நல்லாவே பண்ணிக்கிறாரு. ஆக்டிங்கும் நல்லாவே பண்ணிக்கிறார் தமன். பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். நம்மளோட ஃபீலிங் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 90 கிட்ஸ் நம்ம லைஃப்ல எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த லவ்வை ஒவ்வொரு டியூஷன் போகிற இடம் இதெல்லாமே அதெல்லாமே நமக்கு வந்து ஞாபகத்தில் வருது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். எல்லாமே ஃபீல் ஆச்சு. லவ்வுக்கு என்ன வேரியேஷன் இருக்கு சார்? நம்ம பண்ண லவ் எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது சார். பழைய ஞாபகம் அதுதான் சொன்னேனே, அழுவாத குறை டிஷ்யூ பேப்பர் தான் ஈரமாவுல. அந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு படம். நமக்கு மைண்டு படத்துல இல்லாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரே ஒரு கடைசியிலனாச்சும் அவர் லவ் யாருக்காச்சும் கொடுத்து சொல்லியிருக்கலாம். அதை மட்டும் சொல்லாம போனதுதான் ரொம்ப ரொம்ப இதுவாச்சு. பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது அப்பா வந்து ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, பையன் 4-5 பொண்ணை ட்ரை பண்றாரு. அப்பாவோட லவ்வுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கேரக்டருக்காக இதயம்னு பேர் வச்சிருக்காங்க தவிர வேற எதுவும் அந்த படத்துல இதுக்கு எந்த ஒரு கம்பேரிசனுமே கிடையாது. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன சொல்றதுன்னா, நாங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இந்த லவ் பண்றது மொக்க வாங்குறது இதெல்லாமே படத்துல சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதே எக்ஸ்பெக்டேஷனோட செகண்ட் ஆஃப் வந்து உட்காந்தேன். அதே லவ் ஸ்டோரிக்குள்ளேயே டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் கயடு லோகர் கிட்ட லவ் சொல்ல போறாரு, அவரால் சொல்ல முடியல, அப்படியே விட்டுறாரு. திருப்பி பிடி முகுதன் கிட்ட லவ் சொல்ல போறாரு, அவங்க கிட்டயும் சொல்றது இல்லை. அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் நல்லா இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செகண்ட் ஹாஃப்ல குறைச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதர்வா சூப்பரா நடிச்சிருக்காரு. அதை விட சுதாகர் ரொம்ப ரொம்ப சூப்பரா காமெடி சீன்ஸ்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சுதாகர். ஃபகத் ஃபாசில் கேமியோ சீன்ஸ் வந்து நிஜமாவே அவர் காமெடி ரோல் மாதிரி தான் வராது. கொஞ்சம் அவரும் செம்மையா நடிச்சிருக்காரு படத்துல. மொத்தமா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போரிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பரா போகுது. படம் வந்து அருமையா இருக்கு. ஆக்சுவலி வந்து படம் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அப்படியே வந்து பார்த்தோம். ஆனால் சூப்பராக எடுத்திருக்காங்க இதே முரளி. அது வந்து ஒன் சைடு அது லவ் ஸ்டோரி தான். அதாவது வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஒரு காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த ஒன் லவ், அதாவது ஒரு காட்டுறது ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஆனால் லவ் சொல்ல முடியல அவரால். அதுதான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் கடைசி வரைக்குமே காட்டி ஒரு கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா அதாவது அதர்வா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த 90s கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய லவ் ஸ்டோரி தான் ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து அந்த லவ்வை வந்து சொல்ல முடியாதுன்ற வழி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி இதையா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதய முரளி சூப்பராக இருக்கு. பார்த்தேன். சீன்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. அது நடுவில் ஒரு சீன் வராரு, அவரு அதை வந்து ஃப்ரெண்டு சின்ன ஜெயந்த் வராரு. அந்த சீனில் அங்கேதான் ஒரு கிளைமேக்ஸ் வந்து அப்போதான் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் சொல்லாத இது பண்ணும்போது அந்த இடத்துல அவர் வருவார். இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து பழைய ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அங்கே தான் அந்த கிளைமேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ராம்கி இருக்காரு, ராம்கி நடிச்சிருக்காரு. அவர் தான் த்ரூ அவுட்டாக அவர்கிட்ட தான் கதை சொல்கிறாங்க. அதான் அவர்கிட்ட தான் கதையை ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் படத்தில் வராரு. ஃபகத் ஃபாசில் வந்து அவரோட கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து 90s கிட்ஸ் அந்த சின்ன வயசில் அந்த 90களில் வந்து அந்த லவ் பண்ணி பழகிருப்போம். மிஸ்ஸை லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடுறது, அது மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. அதான் 90s கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி மாதிரி இந்த படத்தை, அந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி 90s கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி மாதிரி இந்த படத்தை வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். எதுவும் வல்கர் சீன்ஸ் எதுவும் வந்து பெருசாலாம் ஃபேமிலியாக குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அவரோட காமெடி தான் எல்லாம் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சுதாகர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய காமெடினா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய காமெடி தான் வடிவேல் இல்லாத ஸ்பேஸை வந்து இவருக்கு வந்து சான்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு போகிற கவுண்டர்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பரிதாபங்களே நிறைய பார்த்துருப்போம்.
அதை தாண்டி இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா ஸ்க்ரீன் பர்சன்ஸும் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு. ஓவராலாக தான் சொல்கிற மாதிரி 90s கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜென்யூனான ஒரு ஃபிலிம், எல்லாருமே வந்து ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான், ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். தேங்க்ஸ். படம் இதய முரளி படம் பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதய முரளின்ற சொல்லலாம். உண்மையிலே அதரோடைய அந்த லவ் எக்ஸ்பிரஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து லவ் சொல்வாரா மாட்டாரா, இப்பயா சொல்லுவாரான்ற அந்த ஒரு ஏக்கம் அப்படியே இருந்தது. உண்மையில் 90s கிட்ஸுக்கு அந்த ஒன் சைடு லவ் ஸ்டோரி, அந்த ஒவ்வொரு ஒன் சைடு லவர்ஸுமே தன்னுடைய ஸ்டோரி சொல்கிற மாதிரியே சீன், அந்த விஷுவல்ஸ்லாம் இருக்குது. இன்னும் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து படம் ஃபுல்லும் த்ரூ அவுட், அந்த படம் முழுசுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதே முரளி சாரோடைய படங்களை நம்ம வந்து தியேட்டரில் பார்க்க முடியல, சின்ன வயசு வந்து பார்க்க முடியல அப்போது. பட் இப்போ அது எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் மொபைல்லையோ யூடியூப்லையோ அப்படி தான் பார்த்து தான் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து உள்வாங்கியிருப்போம். ஒன் சைடு லவ் ஸ்டோரி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அப்படியே இப்போ இருக்கிற 2 கிட்ஸ் வெளிப்படுத்துகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே, முக்கியமாக அந்த ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும், அதை பார்க்கும்போது உண்மையில் அந்த லவ் சொல்ல மாட்டாரா, எப்போங்க உண்மையிலே சொல்லிடுங்க அப்படின்ற அந்த ஏக்கம் சின்ன ஜெயந்தி சாரை வந்து கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ தான் விட்டுட்டோம், இப்பயாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்ற அந்த இது வந்து உண்மையிலே தியேட்டர்ல அப்படியே மெய்ச்சிருச்சு. அவரும் சொல்ல மாட்டாரு, கடைசியில் இவரும் சொல்ல மாட்டாருன்ற ஏக்கத்தோடயே படத்துல வந்து சீன்ஸ் வச்சிருந்தாங்க. இல்ல 3 பார்ட் ஆஃப் லவ்மேன்றதுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க, தனித்தனி இதை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு லவ் ஒன்று வருமான்ற ஒரு ட்விஸ்ட்ல கொண்டு போயிட்டு அந்த பழைய காதலை வந்து திரும்ப கொண்டு வர மாதிரியான சீன்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. பட் ஆனால் திரும்ப வந்தாலும் கடைசியில் இவர் லவ் சொல்லுவாரா மாட்டாரான்றதுல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க படத்தில். படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த மியூசிக் வந்து உண்மையும் தமிழ் சார் மியூசிக் வந்து அப்படியே தியேட்டரில் மிதக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த லவ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. வேற மியூசிக் ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம்.